சிவபெருமானும் அந்த குழந்தையின் கருணை அழுகை கேட்டு அங்கு தோன்றி தமது திருப்பாலால் பிள்ளைக்கு பாலூட்டி ஞான அமுதம் கலந்து ஊட்டினர். அந்த குழந்தை அவர் யார் தெரியுமா? திருச்செங்கோட்டில் 14 நாள் ஒரே கோலாகலமாக இருக்கும். எங்கு பார்த்தாலும் கூட்டமாக இருக்கும். ஏன் தெரியுமா? 14ஆம் நாள் அதிகாலை 4 மணிக்கு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர், ஆதிகேசவ பெருமாள் மற்றும் பரிவார மூர்த்திகள் கைலாசநாதர் திருக்கோயிலிருந்து எழுந்தருளி புனித ஊஞ்சலாடும் தரிசனம், சிவன் வேறு சக்தி வேறுன்னு நாம நினைக்கிறதுல தான் பிரச்சனை. திருச்செங்கோட்டில் அமைந்துள்ள அருள்மிகு கைலாசநாதர் கோயில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பழமையான மற்றும் மிகவும் புகழ்பெற்ற கோயில் ஆகும். அது திருஞான சம்பந்தரால் தேவாரம் பாடப்பெற்ற சிவத்தலங்களில் ஒன்றாகும். திருச்செங்கோடு நகரின் நடுவில் தேரோடும் வீதிகள் சூழ்ந்திருக்க உயர்ந்த ராஜகோபுரம் வாயிலுடன் கிழக்கு நோக்கி இக்கோயில் அமைந்துள்ளது. நிலத்தம்பிரான் கோயில் என்று இதனை அழைப்பர். இக்கோயில் விக்கிரமதேவன் விக்கிரபாண்டியன் என்னும் மன்னனால் தோற்றுவிக்கப்பட்டது என்றும் இதனால் விக்கிரம பாண்டீஸ்வரர் கோயில் என்றும் இக்கோயிலுக்கு பெயர் விளங்கி வந்தது என்று அறியப்படுகிறது. இக்கோயில் ஒவ்வொரு பக்கமும் 240 அடி கொண்ட சதுர அமைப்புடையதாய் இருக்கிறது. 5 நிலை கொண்ட ராஜகோபுரம் 76 அடி உயரம் உள்ளதாகும். கோயிலின் முன்பு 45 அடி உயரம் உள்ள ஒரே கல்லினால் செய்யப்பட்ட விளக்கு தூண் ஒன்று நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த தூணுக்கு கீழே 40 கால் மண்டபமும் இதற்கு முன்புறம் ஊஞ்சல் மண்டபமும் உள்ளன. கைலாசநாதர் கோயிலில் இறைவன் மூலவர் கைலாசநாதர் லிங்க திருமேனியை தாங்கி எழுந்தருளி உள்ளார். இடதுபுறம் அம்மன் சுகுந்த கூந்தலாம்பிகை, ஏலவார் குழலம்மை. சரி, ஏலவார் குழலம்மை என்றால் என்ன? ஏலவார் குழல் என்பது வாசனை மிகுந்த கூந்தலை உடையவள் என்பதை குறிக்கும். ஆகவே ஏலவார் குழலன்மை என்பதே திருச்செங்கோடு கைலாசநாதர் கோயிலில் உள்ள அம்மனின் உண்மையான பெயர் மற்றும் மிகவும் பொதுவாக அறியப்படும் பெயர் ஆகும். கோயில் உள்ளது சுகுந்த கூந்தலாம்பிகை என்று அம்மையை அழைப்பார்கள். தேவார தலம். இக்கோயில் தேவார பாடல் பெற்ற 276 சிவத்தலங்களில் ஒன்றாகும். இது சைவ சமயத்திற்கு மிகவும் புனிதமான ஒரு தலம். இங்கு விநாயகர், முருகர், தென்முக கடவுள், கொற்றவை, சூரியன், பைரவர், சனீஸ்வரர் முதலான தெய்வங்களுக்கு திரு உருவங்களுடன் திருநாட்டு செய்யப்பெற்று வழிபாடு நிகழ்ந்து வருகின்றது. சுவாமி கோயிலின் முன்னிலையில் அமைக்கப்பட்டிருக்கும் நந்தி கோயிலின் முன்னிலையிலும் அமைக்கப்பட்டிருக்கும் நந்தி அழகிய அமைப்பையும் எடுப்பான தோற்றத்தையும் உடையதாய் விளங்குகிறது. இதையொட்டி வடபுறத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் நந்தி கூபம் என்று அமைப்பில் பெரியதொரு நந்தி உள்ளே புகுந்து கீழே இறங்கி கிணற்றுக்குள் செல்லக்கூடியதாக அமைப்பு உள்ளது. இந்த கோயிலுக்கும் திருஞான சம்பந்தருக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அது என்ன தெரியுமா?
யார் ஒருவர் ஈசனை உணர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறீர்களோ அவர் பாதம் நிச்சயமாக அவர்களை நோக்கி வந்ததற்கு எடுத்துக்காட்டுதான் திருச்செங்கோடு. இன்றும் அந்த மலையின் மேல் சிவன் உமையோடு எழுந்தருளி இருக்கும் அந்த திருக்கோயிலில் ஆழமான பக்தியும் புனிதமான நினைவுகளும் நிரம்பி நிற்கின்றன. திருஞான சம்பந்தரின் அற்புதம். கிரஹரேஸ்வரர் கோயில். ஒரு தீவிர சிவபக்தர். அவரது வாழ்க்கை முழுதும் இறைவனை பாடுவதற்கே அர்ப்பணிக்கப்பட்டது. அவரும் அவருடைய மனைவி பகவதி அம்மையாரும் சிவபெருமானின் அருளால் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றனர். அந்த குழந்தை ஆளுடைய பிள்ளை என அழைக்கப்பட்டது. அப்பிள்ளைக்கு அம்மே அப்பா என்று அழைக்கும் வயதில்லை. ஆனாலும் சிவபாத விருதையரின் பாசத்தில் பிள்ளை எப்போதும் தாயை போலவே அழைத்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் சிவபாத விருதையர் பொய்கையில் நீராடி கொண்டிருந்த போது அந்த குழந்தை அம்மே அப்பா என்று அழைத்து கதறியது. அதை கேட்ட அம்மையும் அப்பனும் அங்கு ஓடி போய் பிள்ளையை தூக்கி கொண்டு தழுவி கொண்டனர். அதே நேரத்தில் உமாதேவியும் சிவபெருமானும் அந்த குழந்தையின் கருணை அழுகை கேட்டு அங்கு தோன்றி தமது திருப்பாலால் பிள்ளைக்கு பாலூட்டி ஞான அமுதம் கலந்து ஊட்டினர். அந்த குழந்தை வேறு யாரும் இல்லை, தமிழ் திருஞான சம்பந்தர் தான். அதன் பிறகு ஞான சம்பந்தர் பல்லாயிரக்கணக்கான திருத்தலங்களில் பாடல்களை பாடி மக்களின் இருளை ஒளியாக மாற்றினார். அந்த பயணங்களில் ஒன்று திருச்செங்கோட்டில் நடந்தது. ஞான சம்பந்தர் திருச்செங்கோட்டுக்கு வருகிறார். ஊரார் பத்தும் பரவசமாக வரவேற்கிறார்கள். அவரோ உடன் வந்த அடியார்களோடு அங்கேயே தங்கிய போது பருவம் மாறியதால் குளிர் சுரம் ஊரை மடக்கிக் கொள்கிறது. நாட்டு மக்களும் அடியார்களும் பாதிக்கப்படுகிறார்கள். பல உயிர்கள் பறி போயின. இதை கண்ட திருஞான சம்பந்தர் தனது அடியார்கள் மற்றும் மக்களை காப்பாற்ற வேண்டி சிவபெருமானை மனதில் நினைத்து திருநீலகண்டம் என்ற பதிகத்தை பாடினார். ஒவ்வொரு திருப்பாடலின் இறுதியிலும் தீவினை வந்தமை தீண்ட பெறா திருநீலகண்டம் என்று ஆணையிட்டு பாடியதும் கொங்கு நாடு முழுவதும் பரவியிருந்த விஷக்காய்ச்சல் முற்றிலுமாக நீங்கியது என்று பெரிய புராணம் கூறுகிறது. அடியார்களையும் மக்களையும் பற்றியிருந்த நோய் அவர்களை விட்டு நீங்கியது. இந்த நிகழ்வின் நினைவாக திருஞான சம்பந்தர் திருநீலகண்டம் பதிகம் பாடிய தளத்தில் ஜுரஹரேஸ்வரர் என்ற ஒரு கோயில் எழுப்பப்பட்டு மக்கள் வழிபட்டு வருகின்றனர். இந்த கோயில் திருச்செங்கோடு நகரத்தின் நடுப்பகுதியில் உள்ள கைலாசநாதர் கோயிலுக்கு அருகிலேயே அமைந்துள்ளது. இது மட்டுமா, அவர் அங்கிருந்து புறப்பட்டு திருவண்ணாமலை, திருக்கழுக்குன்றம், திருவாரூர் என திருத்தலங்களின் புனிதத்தின் வழியாக இறைவனை வணங்கிக் கொண்டே சென்றார். அவர் போன பாதையில் பக்தி பரவியது. அவர் பாடிய ஒவ்வொரு பாட்டிலும் உயிர் இருந்தது. அதனால்தான் நாம் இன்று அவரை ஞான சம்பந்தர் என்று மட்டுமல்ல, தெய்வ தமிழ் பேச வைத்த பிள்ளை என்றும் நினைக்கிறோம். இவையே திருச்செங்கோட்டில் நிகழ்ந்த உணர்ச்சி பூரணமான திருவிளையாடல், மக்களுக்கு நலம் தரும் அற்புதமான வரலாறு. இன்றும் மக்களுக்கு விஷக்காய்ச்சல் போன்ற நோய்கள் தாக்கும் போது இந்த ஜுரஹரேஸ்வரர் கோயிலில் அபிஷேகங்கள் செய்து மிளகு ரசம் சாதத்தை உண்டால் காய்ச்சல் நீங்கும் என்பது ஐதீகம். அருள்மிகு ஆபத்து காத்த விநாயகர் கோயில். இந்த திருக்கோயில் இணைக்கப்பட்ட துணை கோயில் ஆபத்து காத்த விநாயகர் கோயில். விநாயக பெருமானின் ஒரு சிறப்பு பெயர் ஆகும். இது பக்தர்களை ஆபத்துகளில் இருந்து காப்பவர் என்ற பொருளில் பயன்படுத்தப்படுகிறது. கைலாசநாதர் கோயில் வடதிசையில் அருகே உள்ளது. இந்நகரின் முதன்மை சிறப்புடைய விநாயகர் கோயிலாய் திகழும் இச்சிறு கோயில் மக்கள் பெரிதும் விரும்பி போற்றப்படும் தலமாக விளங்குகிறது. அருள்மிகு மலைக்காவலர் திருக்கோயில். திருச்செங்கோட்டில் உள்ள அருள்மிகு மலைக்காவலர் திருக்கோயில் மிகவும் பழமையானதும் சிறப்பானதும் ஆகும். இது பிரசித்தி பெற்ற அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயிலை காக்கும் காவல் தெய்வங்களாக விளங்கும். பழமை வாய்ந்த இந்த கோயில் மலைக்காவலர் கோயில் திருமலைக்கு மேற்கு பக்கம் வேலூர் சாலையில் உள்ளது. வடபுறத்திலிருந்து படையெடுத்து வந்த முகமதியர்கள் செங்கோட்டு தளத்தில் சொத்துக்களை
கொள்ளையிட்டு செல்ல முயன்ற பொழுது தடுத்திட முனைந்து உயிர்விட்ட பீமனன், ஓவனன், இரங்கனன் என்ற உடன் பிறந்தவர்கள் மூவரும் முகமதியர்கள் சண்டையிட்டு இவர்கள் இறந்து போனார்கள். மங்கை பங்கன் இவர்களுக்கு உயிர் கொடுத்து, நீங்களே இந்த மலையை காத்து நில்லுங்கள் என்று அருள் பாலித்தார். மங்கை பங்கன் அவர்களை கோயில் கொள்ளச் செய்து பில்லி சூனியம், பேய், பிசாசு போன்ற தீய செயல்களால் துன்புற்றும் மக்களுக்கு தீயவைகளை போக்கி நலமளிக்கும் வரம் கொடுத்து அருளியது என்பது வரலாறு. இன்னும் இத்திரு கோயில் இம்முறையான ஏற்பாடுகளை நடந்து வருவதை காணலாம். திருச்செங்கோடு மலைக்கு வரும் பக்தர்கள் மலையின் காப்பாளரான இந்த தெய்வங்களை வணங்கி செல்வது வழக்கம். அவர்களின் பயணத்திற்கு புண்ணியம் கிடைக்கும் என்றும் நம்புகின்றனர். இந்த கோயில் மலையின் பாதுகாப்பிற்காக அமைந்துள்ளது என்பது ஐதீகம். அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோயில். பத்ரகாளியம்மன் கோயில் அம்மன் குளத்தில் கீழ்கரையில் அமைந்துள்ளது. அமைதி நிறைந்த இந்த இடம் அன்னையின் வழிபாட்டிற்கு ஏற்ற மன ஒருமைப்பாட்டை உருவாக்கி தரும் இயல்புடையது. அருள்மிகு பெரிய மாரியம்மன் கோயில். பெரிய மாரியம்மன் கோயில் கைலாசநாதர் கோயிலின் வடக்கு திசையில் அமைந்துள்ளது. பெரிய மாரியம்மன் வெப்பு சம்பந்தமான அம்மை, கொப்பளம் போன்ற நோய்கள் வராமல் அருள் பாலிக்கிறாள் என்பது நம்பிக்கை. அருள்மிகு பாண்டீஸ்வரர் கோயில். இக்கோயில் திருச்செங்கோடு அருகில் குமாரமங்கலத்திலும் அமைந்துள்ளன. திருச்செங்கோட்டில் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் இக்கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டு நலம் பெறுவோமாக. திருச்செங்கோட்டில் கல்லும் பேசும் சத்தியம் இங்கே உயிர் பெற்று நிற்கிறது. கல்லே எழுந்தது, கடலையை தின்றது. சிவப்பிரகாச சாமிகள் திருச்செங்கோட்டில் நிகழ்த்திய ஆச்சரியம் உங்களுக்கு தெரியுமா? கல்லிடவும் கடலை தின்ற திருவிளையாட்டு. சிவப்பிரகாச சுவாமிகள் திருச்செங்கோட்டில் நிகழ்த்திய ஆச்சரியம். சிவப்பிரகாச சுவாமிகள் கல்லே கடலை தின்ற அற்புதம். திருச்செங்கோட்டில் கல்லும் பேசும் சத்தியம் இங்கே உயிர் பெற்று நிற்கிறது. இன்று நாம் பார்க்க போகிறோம். திருச்செங்கோட்டில் நடந்த ஒரு அதிசயமான திருவிளையாட்டையும் சிவப்பிரகாச சாமிகள் எனும் ஒரு பெரிய ஆன்மீக சாதகரின் பெருமையையும் சிறப்பான ஆன்மீக ஞானியான தில்லை அம்பலவாணனின் கட்டளைக்கு தலை வணங்கியவர். திருவாடுதுறையை சேர்ந்த சிவப்பிரகாச சுவாமிகள் அடியார்களின் கூட்டத்தோடு திருத்தல பயணம் மேற்கொண்டார். இவர் சமயங்கள் மற்றும் தத்துவங்களின் ஆழமான சிக்கலான விஷயங்களை மிக நுட்பமாக கற்று அவற்றை தெளிவாக புரிந்து கொண்ட ஒரு ஞானி. எந்த ஒரு குறையும் மாசும் இல்லாத தூய்மையான சைவ மார்க்கத்தை பின்பற்றி சிவபக்தியில் திளைத்து வாழ்ந்தவர். அந்த காலத்தில் சிதம்பரம் கோவிலின் அந்தணர்கள் இவருடைய ஞானத்தையும் பக்தியையும் போற்றும் விதமாக அரசர்களுக்கும் மிக உயர்ந்தவர்களுக்கும் வழங்கப்படும் விசிறி, பெரிய விசிறி, பத்தடி, ஒரு வகை மரியாதைக்குரிய இருக்கை போன்ற கௌரவ சின்னங்களை இவருக்கு அளித்திருந்தனர். இவை இவருடைய உயர் நிலையை வெளிப்படுத்துகின்றன. அந்த மரியாதைக்குரிய சின்னங்கள் அனைத்தையும் கொண்டிருந்த போதிலும் அவர் சிறப்புடன் பள்ளம் எனப்படும் ஒரு வகை பல்லக்கில் அமர்ந்தபடியே பல புண்ணிய தலங்களுக்கும் சென்று இறைவனை வழிபட்டார். அவர் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் எளிமையையும் பணிமையையும் கடைபிடித்து சாமானியனை போல பயணம் செய்தார் என்பதையும் குறிக்கலாம். இது அவருடைய எளிமையையும் ஆன்மீக அர்ப்பணிப்பையும் காட்டுகிறது. அவ்வாறு ஒரு நாள் திருச்செங்கோட்டை அடைந்தார். நகரின் ஒரு தெருவில் சென்று கொண்டிருந்த போது சில சுவாமிகள் பல்லக்கில் செல்லக்கூடாது என்று தடுத்தனர். ஏதோ சூட்சமமாய் நடந்தது போல இது என் பழைய வினையின் விளைவுதான் என்று எண்ணிய சுவாமிகள் சிவிகையை விட்டுவிட்டு கால்நடையாகவே பயணத்தை தொடர்ந்தார். இதை கேட்டவுடனே அங்கேயுள்ள சிவனடியார்கள் மனதில் மிகுந்த வருத்தமடைந்தார்கள். என்ன இது, நம் ஊருக்கே வந்த பெரிய புனிதரான அவரை இப்படி இகழ்ச்சி படுத்துகிறார்களே என்று உள்வலியோடு சேர்ந்து வந்து துணை நின்றார்கள். அதில் கலந்த அவர்களுடன் சுவாமிகள் மங்கை பங்கனை தரிசனம் செய்ய திருமலைக்கு சென்றார். சிவிகையில் செல்ல தடுத்தவர்கள் தங்களது அறியாமையை நீக்காதபடியே சுவாமிகள் பற்றிய மகிமையையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள். அர்த்தநாரீஸ்வரர்
ஈஸ்வரர் கோயில் கொடிமரம் அருகில் உள்ள கல் நந்தி சிலை எழுந்து தாங்கள் வைக்கும் கடலையை உண்ணட்டும் என்று சவால் விடுத்தனர். இது சிவபிரகாசரை இழிவுபடுத்தும் நோக்கில் கூறப்பட்டது. அந்த வகையில் சில பேர் சுவாமிகள் உண்மையிலே தெய்வீக சக்தியுள்ளவராயின் இந்த கல்லை எழுப்பி இந்த இடத்தில் கடலையை தின்று காட்டட்டும் என இகழ்ச்சி பார்வையிலே பேசினார்கள். அதை கேட்ட சுவாமிகள் எந்த கோபமோ இல்லை, எந்த எதிர்ப்பும் இல்லை, மாறாக இறைவனை நோக்கி முழு பரிவோடு வல்லாண்மை கட்டுரையே யாகிலிந்த கல்லேறலி இக்கடலை இட்டையினர் முன்னதி செய்ய என தம் வாக்கினால் ஒரு வெண்பா பாடினார். அந்த ஒரு நிமிடம் அங்கே இருந்த கல் உயர்ந்து எழுந்தது. ஓங்காரமிட்டு அந்த இடத்தில் இருந்த கடலையை தின்றது. அதன்பின் அந்த கல் தானாகவே பதிந்தது. அது கண்ட அனைவரும் அதிர்ந்தார்கள். இது முடியாத காரியம், இது சிவபெருமானால் அருளப்பட்ட திருவிளையாட்டு என்று கண்களில் கண்ணீரோடு நனைந்தன. அந்த நிகழ்வின் பின் முன்பு சுவாமிகளை இகழ்ந்தவர்கள் தங்கள் தவறை உணர்ந்தனர். தங்கள் மனமாற்றத்துடன் சுவாமிகளை வணங்கி திரும்பினர். பாடம் என்ன? பெரியார்களை நாம் சோதிக்க வேண்டியதில்லை. ஆன்மீக சக்திக்கு எதிராக பேசினால் அது நமக்கே வலியாய் முடியும். பக்தி உள்ளவர் அல்லாததாலும் அதனை புரிந்து கொள்ளும் உணர்வு வந்தால் மனமாற்றம் தரும் ஞானமும் அருள் தரும் மகிமையும் நம்மையே வந்து சேரும். இந்த நிகழ்வு சிவபிரகாசரின் மகத்துவத்தையும் சிவபெருமானின் அருளையும் வெளிப்படுத்தும் ஒரு அற்புதம் என்று போற்றப்படுகிறது. இந்த நிகழ்வு திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலின் ஆன்மீக வரலாற்றில் ஒரு முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுகிறது. ஊமை பேச செய்த தேரோட்ட திருவிளையாட்டு பார்ப்போமா? யார் சொன்னா பிள்ளை இல்லாதவனுக்கு வாழ்க்கை வெறுமையா இருக்கணும்? யார் சொன்னா ஊமை குழந்தை எப்பவும் பேச மாட்டா? இந்த ரெண்டும் தவிர்க்கப்பட்ட திருவிளையாட்டு தான் இது. காடம்பாடி காடையாம்பட்டி இப்பிட்டியான கொங்குமண்டல கிராமத்தில் பாததூளி சுந்தரம் என்ற இறைபக்த தம்பதியர் இருந்தார்கள். பெரிய வர்த்தக குடும்பம். நிதியோடு செல்வமெல்லாம் இருந்தாலும் ஒரு குழந்தையின் அழைப்பு இல்லாமையே அவர்களின் வாழ்வில் ஒரு புண்ணாக இருந்தது. பொன்னும் இருக்கட்டும், ஆனா குழந்தை இல்லாத வீடு வீணையோடு கம்பி இல்லாம இருப்பது போலவே. அதனால் ஆண்டவனிடம் முறையிட்டாங்க. திருச்செங்கோடு திருத்தலத்துக்கு வந்து அம்மையப்பனை துதித்து பூஜை செய்தாங்க. அருளால் ஒரு அழகிய குழந்தை பிறந்தது. அது நம்ம உமையொரு பாகம். ஆனால் ஒரு பிரச்சனை. 3 வயசானாலும் அந்த பிள்ளை ஒரு வார்த்தையும் பேசவே இல்லை. குழலின் மீது யாழ் இனிதோ அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அதே போல பிள்ளையின் மழலை இல்லாத வாழ்க்கை வாடலாய் தெரிந்தது. அந்த வேளையில் கீழக்கரை பூந்துறையை சேர்ந்த ஒரு பெரிய பக்தர் வேலப்பன் இளமையிலேயே துறவரம் பின்பற்றி திருச்செங்கோடு அம்மையப்பனுக்கு பணியாற்ற வந்தவர். அவரை எல்லோரும் சாமர வேலப்ப பூபதி என்று புகழ்ந்தனர். சிறப்பு என்னவென்றால் சிவனை திருச்செங்கோட்டில் சாமரம் வீசும் பாக்கியம் அவருக்கே. அந்த வைகாசி விசாக திருநாளில் தேரோட்டம் நடந்து கொண்டிருந்தது. பாததூளி சுந்தரம் தம்பதியர் ஒரு திடமான முடிவுக்கு வந்தாங்க. இந்த பிள்ளை இறைவன் கொடுத்தவன். அவன் திரு சக்கரத்துக்கு ஈண்டு விடலாம், அவ்வளவுதான். ஊமையாய் இருந்த பிள்ளையை தேரின் சக்கரத்தடியில் வைத்து அப்பால் விலகி நின்றார்கள். இதை கண்ட மக்கள் எல்லாம் திகைத்து விட்டார்கள். இது என்ன உளவோ என்று பரபரப்பாய் ஓடி வந்தார்கள். அண்மையில் இருந்த சாமர வேலப்ப பூபதி இதை கண்டதும் உள்ளம் பதறி கண்ணீர் பொழிந்து இறைவனை வேண்டினார். அப்பனே, உன்னை வழிபடத்தான் இந்த பிள்ளையை பெற்றோம். இப்போ இந்த குழந்தையை விட்டு எனது தலையை எடுத்துக்கொள் என்றார். அதே நிமிடம் திருத்தேர் சக்கரம் அந்த பிள்ளையின் தலையை தாண்டி சென்றது. அந்த சிறுவன் பேச தெரியாத ஊமை பிள்ளை தன்னுடைய சிறிய செங்குவள வாய் திறந்து அம்மா அப்பா என்று அழைத்தான். அவர்கள் எல்லோரும் அதிர்ந்தனர், அழுதனர். தங்கள் கண்களிலிருந்து அருள் வழிந்தது. இறைவன் செய்கின்ற திருவிளையாட்டு என்பதற்கு இது ஒரு ஜீவன் சாட்சி. இந்த நிகழ்வை கேட்டவுடன் நினைவுக்கு வருது இல்லையா? பாரத போரில் அர்ஜுனனின் தலையை
நாகபாசம் தாக்கும்போது கிருஷ்ணன் தேரை தரையில் அழுத்தி காத்தது போலவே இங்கே திருச்செங்கோட்டில் அம்மை அப்பன்தான் தேரை சமமாக நியந்திரித்து ஒரு சிறு பிள்ளையின் உயிரை காத்தார். தோழர்களே, இது வெறும் புனைவல்ல, இது உணர்ச்சியோடு நிகழ்ந்த உண்மை திருவிளையாட்டு. மனதில் நம்பிக்கை இருந்தால் உலகத்தின் இயற்கையை இறைவனுக்கே அடங்கும். உமையொரு பாகன் தன் பாகத்தின் வாயை திறந்து விட்டார். மாடு மேய்க்கும் சிறுவனாய் வந்த செங்கோட்டு வேலவன் பற்றி உங்களுக்கு தெரியுமா? திருச்செங்கோட்டில் வேலவனின் வார்த்தை வாதத்தை மாய்த்தது. பக்தியில் பாமரனாய் இருந்தாலும் இறைவனது பெருமை நம்மையே உயர்வாக்கும். மாடு மேய்க்கும் சிறுவனாய் வந்த வேலவன் பிரதிவாதி பயங்கரனை மயக்கிய திருவிளையாட்டு. நம்புற மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுன்னா அது மனித முயற்சி கிடையாது, அது அப்பன் பிள்ளையோட திருவிளையாட்டு. இந்த கதையும் அப்படித்தான். பாண்டிய நாட்டிலே தாமிரபரணி தீர்த்தம்பாயும் ஒரு அழகான ஊரான குருகுரு அங்க ஒரு ஆள் இருந்தார். பேருதவாய் பிரதிவாதி பயங்கரம். எப்படி பயங்கரம்னு சொல்றேன்னா, முத்தமிழ் மேல பூரண அறிவு. அதை வாதாடி மன்னர்களோட அவைகள்ல எல்லாம் புகழ் வாங்கி வந்தவர். அவர் கேட்டார், திருச்செங்கோட்ல குணசீலன் என்னும் புலவர் இருக்காராம். அவனும் தான் தமிழில் பெரியவர். அவனோட வாதம் பார்த்துட்டு என் திறமை காட்டணும் அப்படின்னு எண்ணி திருச்செங்கோட்டுக்கு வந்தார். அது தெரிந்த குணசீலன் தாமதிக்காம திருக்கோயிலுக்கு போய் செங்கோட்டு வேலவரிடம் வேண்டினார். இறைவா, இவனோட பெருமை பொய்யாகட்டும், நீயே என் பக்கம் நின்று அருள் செய்யணும் என்றார். அந்த இரவு கனவில் வேலவன் தோண்டி சொன்னார், அன்புள்ள கவிஞனே, கவலை வேண்டாம், நான் இருக்கிறேன், நீ வெல்ல போற. அடுத்த நாள் பிரதிவாதி பயங்கரன் பள்ளத்தில் இருந்து பூஜை முடிச்சு திருமலையை கடந்து வந்து பாம்பு வடிவ இருதலை பாடத் தொடங்கினார். சமரமுக திருச்செங்கோடு சர்ப்ப சைலம் என பரமரீர் படம். போர்க்களம் முகம்போல் திகழும் திருச்செங்கோடு நாகமலை போல படம் எடுத்து, ஆனால் அந்த பாடலின் அடுத்த வரியே அவருக்கு வரவில்லை. அந்த காட்சியின் பிரமிப்பில் அவருடைய மனம் முழுவதும் மயங்கி அப்படியே நின்றுவிட, அதே நேரம் அங்கு ஒரு மாடு மேய்க்கும் சிறுவன் வந்து அடுத்த வரியை இசையுடன் பாடினான். அத்தாய் திளையோ நபரின் குறவள்ளி பங்க உயர்ந்த குமரன் திருமருகண் மயில் வாகனம் கொத்தும் என்றே. இந்த கேள்வி கேட்ட பிரதிவாதி பயங்கரமுற்று புழுதாயிட்டார். நான் எழுதியதை பூரணமா முடிச்சு பாடுற யாருன்னு கேட்டார். அவன்தான் சொன்னான், நான் குணசீலனோட கடைசி மாணவன். அவங்க கடைசி மாணவனே இப்படி பாடுற. அவனோட ஆசான் எவ்வளவு வல்லமை வாய்ந்தவர். வாதத்தை விட்டுட்டு திரும்பி போனார். இந்த விஷயம் அந்த சிறுவனும் பசுக்களும் ஒரே நிமிஷத்துல மறைந்து போனதுல இருந்து வேலவன் தான் மாடு போல் வந்து பாடி காட்டினாரு என்று அனைவரும் உணர்ந்தது. குணசீலன் இதை ஒரு திருவிளையாட்டாக எடுத்துக்கொண்டு வேலவரை வணங்கி வாழ்த்தினார். அன்புள்ள பக்தர்களே, வேலவன் அவன் கந்தன் தன்னை வேண்டுகிறவன் பக்கம் திரும்பாமல் போக மாட்டான். சேர்க்கப்பட்டவன் சிறுவனாக இருந்தாலும் சரி, பாட வைக்கும், பாடியவனை மயக்கும். திருச்செங்கோட்டில் வேலவனின் வார்த்தை வாதத்தை மாய்த்தது. பக்தியில் பாமரனாய் இருந்தாலும் இறைவனது பெருமை நம்மையே உயர்வாக்கும். திருச்செங்கோடு 14 நாட்கள் மகா திருவிழா. திருச்செங்கோட்டில் 14 நாள் ஒரே கோலாகலமாக இருக்கும். எங்கு பார்த்தாலும் கூட்டமாக இருக்கும். ஏன் தெரியுமா? ஆமாங்க, நம்ம வைகாசி தேர் திருவிழாதான். சரி, வாங்க பார்ப்போம். திருச்செங்கோட்டில் ஆண்டுதோறும் நடைபெறும் 14 நாட்கள் திருவிழா பக்தர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் மகா புண்ணிய தரிசன திருவிழா. முதல் நாள் திருமலையில் கோலாகலமாக கொடியேற்றம் நடைபெறும். 2ஆம் மற்றும் 3ஆம் நாளில் கட்டளைதாரர்கள் முன்னிலையில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெறும். 4ஆம் நாள் என்பது மிக முக்கியமானது. அருள்மிகு ஆதிகேச பெருமாளுக்கும் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரருக்கும் ஒரே நாளில் எழுந்தருளல். மலையிலிருந்து சுவாமி ஊருக்குள் எழுந்தருளி ஒவ்வொரு கட்டளை மண்டபத்துக்கும் செல்லுவார். அன்று இரவு வான வேடிக்கைகளுடன் சுவாமி ஊர்வலம் மிக விமர்சையாக நடைபெறும். 5ஆம் நாள் முதல் 8ஆம் நாள் வரை ஒவ்வொரு நாளும் பூதம்,
அனுமான், கிடா, பெருஞ்சாலி, வெள்ளி யானை, வெள்ளி குதிரை, சிம்ம வாகனம் என வாகனங்களில் எழுந்தருளுவார். 9ஆம் நாள் விசாக நட்சத்திரத்தில் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெறும். அன்றைய காலை திருத்தேருக்கு எழுந்தருளல். விநாயகர் தேர்வடம் பிடித்தல். செங்கோட்டு வேலவர் தேர் இழுத்தல். அன்று இரவு ஆதிகேச பெருமாள் திருக்கல்யாணம். வெள்ளிக்குதிரை வாகனத்தில் திருவீதி உலா. 10ஆம் நாள் பெரிய தேர் விழா. காலை அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் தேர் வடம் பிடிக்கப்படுகிறது. மிக பிரம்மாண்டமான நிகழ்வு. தனியாகவும் சொல்லிச்சுங்க. நகங்களும் சொல்லிட்டு அது எங்க இருக்கு தெய்வீக திருத்தலமா பக்தர்களால் வெகு விருப்பத்துடன் காணப்படும் தரிசனம். அந்த அர்த்தநாரீஸ்வரர் தேர் 10ஆம் நாள் காலை நகரத் தொடங்கி 11ஆம் 12ஆம் நாள் மாலை வரை 4 வீதிகளையும் வலம் வந்து நிலை கொள்கிறது.
அடுத்த தேர் ஆதிகேச பெருமாள் நிமிர்ந்து செல்லும் அழகு அன்பே நிலை கொள்கிறது. பதிமூன்றாம் நாள் சுவாமி ஒவ்வொரு கோயில் கட்டளை மண்டபத்திலும் எழுந்தருளுகிறார். பதினான்காம் நாள் அதிகாலை 4 மணிக்கு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர், ஆதிகேசவ பெருமாள் மற்றும் பரிவார மூர்த்திகள் கைலாசநாதர் திருக்கோயிலிருந்து எழுந்தருளி புனித ஊஞ்சலாடும் தரிசனம், மலையடிவார ஊஞ்சல் மண்டபத்தில் புனித ஊஞ்சலாடும் தரிசனம், அங்கு சுவாமிகளுக்கு மாலை மாற்றம் நடைபெற்றதும் இருள் பிரியா திருவிழா இறுதி கட்டமாக திருமலையில் திரும்ப எழுந்தருளுதல்.
பிரஜாமி ஹர ஹர நம பார்வதி பதலே முருகனுக்கு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தின் குழும் தனம் பெருகணும் தானியம் பெருகணும் உத்தியோகம் பெருகணும் சௌக்கியமா இருக்கணும். திருச்செங்கோட்டில் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் மற்றும் ஆதிகேசவ பெருமாளின் 14ஆம் நாள் திருவிழா ஒரு ஆனந்த திருவிழா, ஒரு ஆன்மீக தரிசனம். இதுவே பக்தியின் பெருமை. இலக்கியங்களில் திருச்செங்கோடு மற்றும் நிறைவுரை. இலக்கியங்களில் திருச்செங்கோடு, சிலப்பதிகாரம் முதலிய பண்டைய தமிழ் நூல்களில் இத்தலம் பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. தேவாரம், திருவாசகம், பெரிய புராணம், திருப்புகழ், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் போன்ற நூல்களில் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் போற்றப்பட்டுள்ளது. திருஞான சம்பந்தரும் அருணகிரிநாதரும் இத்தலத்தில் பாடியுள்ளனர். இந்த அற்புதமான திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். சிவனும் சக்தியும் ஒன்றென காட்சியளிக்கும் இந்த திருத்தலம் ஆன்மீகத்துவமும் வரலாற்று பெருமையும் கலை அழகும் கொண்ட ஒரு பொக்கிஷம். நாம இப்போ திருச்செங்கோடு மலையையே சுத்தி வந்துட்டோமே. இந்த மலையில் இருக்கிற ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு கதையும், எதுவும் வேறு வேறு இல்லை. எல்லாம் ஒரே உண்மையை நமக்கு சொல்ல வந்துட்டு இருக்குது. சிவன் வேறு சக்தி வேறுன்னு நாம நினைக்கிறதுல தான் பிரச்சனை. ஆனால் இங்க அர்த்தநாரீஸ்வரர் நமக்கு சொல்றார், நான் தான் அவள், அவள்தான் நான். நம்ம வாழ்க்கையிலையும் அதுதான். உடம்பும் உயிரும் ஒன்றுதானே, அப்படியே சிவனும் சக்தியும் ஒன்றுதான். அர்த்தநாரீஸ்வரர் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். நமக்குள்ளே இருக்கிற சிவசக்தி ஒருங்கிணையட்டும். எல்லோரும் நலமும் அமைதியும் உண்டாகட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கும் கோயில் வரலாறுகளுக்கும் எங்கள் ஓம் சிவாய நம ராஜி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. இப்போதாவது உங்களுக்கு தோன்றியிருக்கா, ஒரே ஒரு கோயிலை பற்றி ஏன் இவ்வளவு கதைகள் சொல்லப்பட்டிருக்கு? ஒரு முனிவரின் பிடிவாதத்தால் சிவன் ஒரு புதிய அவதாரம் எடுக்க நேர்ந்தது தெரியுமா? அவர் யார்? என்ன நடந்தது? யார் அந்த முனிவர்? அந்த அவதாரம் இன்று உலக புகழ்பெற்ற திருத்தலமாக பல நூற்றாண்டுகளாக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் தெய்வமாக எப்படி மாறியது? கருவறையில் அவருக்கு அர்த்தநாரீஸ்வரர் முன்னிலையில் இடம் உண்டா? சிவபெருமானின் இடபாகத்தை பார்வதி தேவி எப்படி பெற்றார்? இந்த கதை உங்களுக்கு தெரியுமா? வாய்ந்த ஒரு விரதம்னு சொல்லப்படுகிற கேதார கௌரி விரதம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஆல்ங்கிற ஆப்ஷனை அழுத்தி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதுதான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.